சார் வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். சார் இப்போ வந்து திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்குது? சட்ட ஒழுங்கு பொறுத்தவரை வருகிற தகவல்கள் புள்ளி விவரங்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்தியாவில் ஒரு கம்ஃபர்ட்டான மக்கள் வாழ தகுதியான மாநில பட்டியலில் தமிழ்நாடு இன்றைக்கும் பின்னங்களில் முதன்மையிடங்கள் இருக்குது. தொழில் செய்ய உகந்த மாநிலங்களில் வளர்ந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. அதிகமாக எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வளர்கிற மாநிலங்களில் வளர்ந்த மாநிலங்களில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது. வேலைக்கு போகிற பெண்கள் வேலைக்கு போகிற இளைஞர்கள் அதிகம் இருக்கிற மாநிலங்களில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது. குறிப்பாக ஒரு சட்ட ஒழுங்கு என்பது அங்கொண்டு இங்காண்டு நடக்காமல் இருக்காது. மனிதகுலம் தங்களுக்கு கொடுக்குற பிரச்சனைகளை அடிதடியில் தீர்க்கும். அது அவர் நம்பிக்கை. அது வந்து காவல்துறை தலையிடும், நீதிமன்றங்கள் தலையிடும். அதுக்கு தான் சட்டத்தின் ஆட்சி. ஆனால் சட்ட ஒழுங்கை பெரிதுபடுத்தி பொது ஒழுங்கை பாதிக்கிற அளவிற்கு ஒரு கம்யூனல் காசஸ், மதச்சண்டைகள், சாதி சண்டைகள், தெருச்சண்டைகள் இங்கே இல்லை. இந்த 4 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய திறமையான செயல்பாட்டில் எங்கேயுமே தூத்துக்குடி மாதிரி அன்னைக்கு துப்பாக்கிச்சூடோ, சாத்தாங்குளம் மாதிரியான பெரிய சம்பவங்களோ, இல்லை ஒரு சாதி கலவரங்களோ, மத கலவரங்களோ எங்கேயுமே நடக்கலை. அதற்கு இந்த சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது என்பது சாட்சி. சார் 25 லாக்அப் மரணங்கள் சொல்கிறாங்க, விஏஓ வெட்டி கொள்கிறாங்க, எஸ்ஐ வெட்டி கொள்கிறாங்க, ஒரு காவல் நிலையமே சூறையாடப்படுது, நிறைய பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமும் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க? எஸ், சட்ட ஒழுங்கு பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி இந்த நொடி கூட எங்கேயோ ஒரு துன்பியலான மரணம் நடந்திருக்கலாம், ஒரு விபத்து நடந்திருக்கலாம், தனி மனித கோபங்கள் இருக்கலாம், தனி மனித அபிலாசைகள் இருக்கலாம், தனி மனித விரோதங்கள் இருக்கலாம். இன்றைக்கி நடக்கும், நாளைக்கு நடக்கும், நாளை மறுநாள் நடக்கும். இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லை, அது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லை. ஆனால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அதனுடைய எக்ஸ்டெண்டாக தொடர்ச்சியாக ஒரு சமூகம் ரிவலாகி ஒரு சமூக பிரச்சனையாக மாறி 2 ஊர் சண்டை போட்டுட்டு 2 பஸ்ஸு கொளுத்திட்டாங்க. நீ சொன்ன காவல்துறை அதாவது ஒரு காவல் நிலையத்தையே கொளுத்திட்டாங்கிறீங்க. பரவாயில்ல, இப்போ புது தகவலாக இருக்குது. மதுரையில் சூறையாடப்பட்டது, அதாவது ஒரு ஒரு அட்டாக் நடக்கிறது தடுத்துருக்காங்க. அதை சூறையாடப்பட்டவங்க ஒரு ஃபோட்டோ வச்சு முடிவு பண்ணிடாதீங்க, சரிங்களா? அவ்வளவு தமிழ்நாடு வந்து நீங்கள் வட இந்திய மாநிலங்களோட இல்லை மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுற அளவுக்குலாம் நாங்கள் ஒன்றும் இங்கே கெட்டு போகலை. தமிழ்நாடு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கே தெரியும், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மிக கருத்து சுதந்திரமுடைய பாதுகாப்பான செக்யூரான ஸ்டேட் இது. நான் மீண்டும் சொல்வது, சட்ட ஒழுங்குங்கிற ஒரு வார்த்தை என்பது ஒரு கொலையிலேயோ ஒரு லாக்கப்டத்திலே இல்லை. அதற்கு மாறாக ஒரு பொது அமைதியை மெயின்டைன் பண்ணுறதுல காவல்துறையிலே காவல் நிலையத்திலே கொலைகள் நடக்குது, லாக்அப் டெத்ஸ்லாம் நடக்குது. இப்போ நம்ம வந்து நான் அதை மறுக்கலைங்கிறேன், நான் அதை தெளிவாக்கிங்க. நான் வந்து தனி மனித அபிலாசிகளை மறுக்கலை. அதை தொடர்ச்சியாக நடக்கிற சமூக ஒழுங்கு, பொது ஒழுங்கு, பப்ளிக் ஆர்டர், இந்த லா அண்ட் ஆர்டர், பப்ளிக் ஆர்டர் டிஸ்கஷன் மெயின். நீங்கள் ஆஸ் பர் சட்டப்படி பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்குறது இப்போ உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, இது ஒரு உரையாடல் நடக்குது. இந்த உரையாடல் கருத்து முதலாகி கைகளை பாய்ச்சுன்னா இதனால் ஒரு சண்டை வரும். இந்த சண்டை வெளியே போகும்போது ஒரு பேட்டி எடுக்க போனவருக்கும் இவருக்கும் சண்டைன்னு கூட வெளியே வரலாம். இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்படும். என்ன சார் இங்கே சுதந்திரம் இருக்குது, ஒரு பத்திரிகையாளர் சுதந்திரம் இருக்கா இல்லையா சார்னு. ஆனால் இதன் தொடர்ச்சியாக உங்கள் யூனியன் என் கட்சிக்காரங்க, இல்லை உங்கள் சாதிக்காரங்க ஏன் சாதிக்காரங்க, உங்கள் ஊருக்காரங்க ஏன் ஊருக்காரங்க முட்டி மோதிக்கிறாங்கல்ல, அதுதான் பொது ஒழுங்கு. அப்படி அந்த அந்த கூட்டு கும்பல் தாக்குதல் அது தமிழ்நாட்டில் இல்லை. அது தடுத்துருக்கோம், பாதுகாக்கப்பட்ட மலமாக இருக்குது. அப்போ சட்ட ஒழுங்கு சேஃபாக இருக்கனால தான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வர்றாங்க, இவ்வளோ எஜுகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு, இவ்வளோ மக்கள் பெருக்கத்தை தாண்டி அடர்த்தியாக வந்து எங்கேயும் எப்பவும் போக முடியுங்கிற நிம்மதி இருக்குன்னா தமிழ்நாடு தான். சட்ட ஒழுங்கு சிறப்பாக தான் இருக்குது எங்கள் பார்வையில். அதிமுக ஆட்சியில் வந்து நம்ம முக்கியமான பிரச்சனையாக சொல்கிறது வந்து அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு. அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த சைலேஷ் யாதவ் என்பவர் வந்து எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் ரிட்டையர் ஆகிறாரு. அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலையே. ஏற்கனவே அது பெரிய விவாதமாக வச்சு விமர்சனமாகவும் வாதிக்கப்பட்டுச்சு. துறை ரீதியாக இருக்கிற நடவடிக்கைகள் என்பது அவருடைய கிரிமினல் கோடு என்பது நிரூபிக்கப்படலை. அவர் மீதான வந்து இவர் இந்த குற்றச்சாட்டுகள் தான் நிரூபிக்கப்படலை. அந்த நிரூபிக்கப்படாத போது யாரையும் தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ் பர் அதில் ஈடுபட்ட காவல் அதிகாரிகள், ரெவன்யூ அதிகாரிகள், ஊழியர்கள்லாம் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. எதுபடினா அருணா ஜெகதீசன் அவருடைய நீதிமன்றத்துடைய அருணா ஜெகதீசனோட ஆணையத்தை அப்படியே கிடப்பிலே போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. இல்லையே, அது இடைக்கால தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த இடைக்கால அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் பல பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல, அவருடைய அடுத்த ப்ரொமோஷன் போகும்போது சில பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அது வந்து கிடப்பில் போட்டிருக்காங்கன்னு எடப்பாடி பேசுறது தான் வேடிக்கையாக இருக்குது. சுட்டுக்கொள்ள உத்தரவு போட்டு நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். எடப்பாடிலாம் அருணா ஜெகதீசன் ஆடுற கொள்ள உத்தரவு போட்ட எஜமானி நீங்கள் தான் சாமி,
நீங்கள் கொல்ல உத்தரவு போட்டு அருணா ஜெகதீசனுக்காக நாங்கள் வந்து வருத்தப்படுறோம்னா அருணா ஜெகதீசன் நீதியரசு அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்துக்காக வருத்தப்படுறோம்னா ஆடு நனையுதுன்னு ஓனாய் கவலைப்படுற கதையாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தளவில் அன்னைக்கு ஒரு பொது ஒழுங்காக மாறிய இந்த தூத்துக்குடி இன்றைக்கி அந்த நிலையை மாற்றி அந்த இடத்துல பல்வேறு இண்டஸ்ட்ரீஸை சுற்றுச்சூழலை கெடுக்காத வகையில் மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய பல நிறுவனங்களை இந்த அரசு அமைஞ்ச பின்னாடி தூத்துக்குடியில் சென்னைக்கு அடுத்து கவனம் செலுத்தப்பட்ட சென்னைக்கு அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கக்கூடிய இடமா மாற்றியிருக்கோம். அது சாதனையாக நாங்கள் பார்க்குறோம். ஓகே சார். இப்போ வந்து முன்ன கேட்ட மாதிரி அதிமுக வந்து உட்கட்சி பூசலாக ரொம்ப நிரம்பி இருக்குது. உங்களை விமர்சிக்க முடியாத இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதாவது அவங்களோட கட்சியில் தான் மொத்தமாக பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப வந்து விமர்சிக்க முடியாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக 2026 ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்கீங்களா? 2026 அதிமுக விமர்சனம் என்பதை தாண்டி திராவிட மாடல் ஆட்சியிடம் முதலமைச்சர் அவர்களுடைய பெயர், இந்த ஆட்சியுடைய சாதனைகள், நான் சொன்ன மாதிரி இருக்க சும்மா பெரிய பப்ளிக் ஒழுங்கு கேடுங்க இல்லை, ஒரு சமூகம் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு பெரிய அரசு மீதான நெருக்கடி இல்லை, அரசு மீதான ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, சில இடங்களில் சில பொருட்கள் இருக்குது பாதிக்கப்படுது. ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படி பிரிஞ்சிருக்கிறத பற்றி எப்படி சார் நினைக்கிறீங்க? நான் அதை வந்து அனுபவப்படுறேன். நாங்கள் பலமுறை சொன்னோம், எங்களுக்கும் அதிமுக சண்டை என்பது வேறு, ஆனால் அதிமுகவை பாஜக அடிமையாக மாறிடுச்சு. இன்றைக்கி பாருங்கள், எம்ஜிஆர் அவர்கள் எந்த நேரத்தில் இந்த கட்சிக்கு அகில இந்திய கட்சி பேர் வச்சாருன்னு தெரில. அது ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி, சசிகலா, தீபா டிரைவரு, தீபா கணவர், அத்தனை பேருக்கு எஜமான் வந்து அமித்ஷா இருக்கார். யாருனாலும் நான் வந்து ஹரித்வார் போய் கேட்டுடுறேங்க, டெல்லி கேட்டுறேங்க அப்படின்னு ஓபிஎஸும் போகிறாரு, இபிஎஸும் போகிறாரு, இன்றைக்கி செங்கோட்டையும் போகிறாரு. அப்போ வந்து கொம்ப நினச்சா கூட எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. வெற்று வசனங்கள் அவருக்கு அரசியலே தமிழ்நாடு அரசியலே தெரியலை. தமிழ்நாடு அரசியல் தெரிந்தால் தன் மகனுக்காக சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்பா திராவிட இயக்கம் என்னன்னா தமிழருக்காக உழைச்ச இயக்கம்ப்பா, இந்த இயக்கத்தில் பேர் அண்ணான்னு ஒரு பெருமகன் இருக்காரு, அந்த பெருமகன் இந்த மக்களுக்காக உழைச்சாரு, அந்த கட்சியில் நீயாவது வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். அவர் மகனே கட்சிக்கு வர தயார் இல்லை. அவங்க சொந்த விருப்பாங்கல்ல சார். அவங்க தன் மகனுக்கே கொள்கையை சொல்லிக் கொடுக்காதவர் எப்படி நீங்கள் இது முடியும்? தமிழ்நாட்டோட தலைவராக இருக்காரு, குறைஞ்சபட்சம் வந்திருக்கணும். ஆனால் எப்படி சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அப்பாவுடைய பிஸ்னஸ், அப்பாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்பாவுடைய 3000 கோடி சொத்து ஆஸ்திரேலியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தங்கமணி வேலுமணிட்டு அமித்ஷா டீல் பேசுகிறதுக்கு சொந்த விருப்பத்துக்கு வர்றாரு. தன் மகனுக்கு திராவிடத்தை சொல்லிக் கொடுக்க முடியல. திராவிடத்தில் இவருக்கே திராவிடத்தின் மீது, தமிழ் மீது, இந்த திராவிட இயக்கத்தின் மீது மரியாதைக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன தத்துவத்தின் மீது, பேரறிஞர் அண்ணாவாசிய தத்துவத்தின் மீது திமுக விமர்சனங்கள் வேறு. அது வேறு. அதில் அவருக்கு பிடிப்பும் இல்லை, தெரியவும் தெரியாது. அது அவங்க மகன். இப்போ வந்து நீங்கள் வந்து அவர் மகன் வரல அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து இன்பன் உதயநிதி வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு அவர் வந்து இட்லி கடை படத்தை வந்து வெளியிடுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. மறுபடியும் அதே உதயநிதி அவர்களுடைய வழியிலேயே அவர் வராரு, ஒரு ப்ரொடியூசர் அவர், நாளைக்கு ஹீரோ அவர். அப்பா வழியில் வர்றதும் தப்பு இல்லையே, அது தவறு இருக்கா? அப்பா வழியில் வந்து அப்பா பேசி தத்துவத்துக்கு மாறாகவும் அப்பாவும் அப்பாவுடைய சார்ந்த இயக்கமும் பேசி தத்துவத்துக்கு எதிரானதான் பிரச்சனை. இங்கே வந்து அதில் ஏதாவது சிக்கல் இருக்கா? இல்லை, எப்படியும் அவர் தான் ஓயாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆரம்பித்தார். அவன் மகன்கள் இன்னைக்கு ஜனநாயக ரீதியாகவே ஒரு பெரிய ஊடகத்தை, அச்சு ஊடகத்தை, காட்சி ஊடகத்தை வழிநடத்துகிறாங்க. ஒரு ஜனநாயகத்துக்கு எங்கேயாவது பிழை வந்தால், ஏதாவது பொலிட்டிக்கல் ஃப்ரூட்டல் அண்ட் ஜுடிஷியல் ஃப்ரூட்டல் நடந்தால் கூட அதை கேள்வி வைக்கிறவருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வளர்ந்துருக்குன்னா துணிச்சல் தானே. அவங்க பிஸ்னஸ் சார். நீங்கள் பத்திரிகையும் என்பதும் சுதந்திரம் தான். நான் பிஸ்னஸாக பார்க்க, நான் பிஸ்னஸ். அது உங்கள் பணியை நான் வந்து உங்கள் வேலையை நான் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து இப்போ பேட்டி எடுக்கிறது வேலையாக மட்டுமே பார்த்தா அதில் அர்ப்பணிப்பு இருக்க முடியாது. ஒரு ஊடகவியாளருக்கு அர்ப்பணிப்பு வேணும், அதற்குள்ள அரசியல் வேணும். அந்த அரசியல் லெஃப்ட் ஆர் ரைட் சென்டர் மீடியமாக இருக்கலாம், அது வேறு. அந்த லெஃப்டோ ரைட்டோ மீடியமோ அதுக்கு மக்கள் வெல்ஃபேர் இருக்கணும். அப்போ தான் ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு வார்த்தை வரணும், அந்த வார்த்தையில் கவனமாக இருக்குன்னு நான் நம்புவேன். நீங்கள் எதை கடமையை கேள்வி கேட்குறீங்கன்னா நான் கடமை பதில் சொல்ல முடியாது. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, நம்புறது. அப்படி இந்த சமூக பொறுப்பு வந்து ஒரு பத்திரிகையாளர் இருக்கும்போது அரசியல்வாதிக்கு இருக்கணும். தன் பிள்ளைக்கு அதையாவது சொல்லிக் கொடுக்கணும். அப்படி எங்கேயாவது தன் பிள்ளையை எடப்பாடி வளர்த்துருக்காரா? ஏன்னா அவருக்கே தெரியாதுங்கிறேன். அதனால தான் வந்து அண்ணாவை அடிமையாக வைத்து என் கட்சி பேரில் போய் அமித்ஷாவை பேரை சேர்க்கறதுக்கு மிச்சம் நாங்கள் பார்க்குறோம். எங்களை பொறுத்தவரை வந்து போட்டி இருக்குது இல்லை, அதெல்லாம் வேறு. நாங்கள் போட்டி இருக்குது இல்லைன்னு எப்போவுமே திராவிட முன்னேற்றம் நினைக்காது. அது எங்கள் தலைவர் அப்படி இருக்க மாட்டார். அது வந்து நேற்று முன்தினம் கூட நீங்கள் லண்டன் போயிட்டு வந்து முடித்தோடனே மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தி கண் துஞ்சாது, வெயில் பாராது, இரவு பகல் பாராது, உலகின் உத்தரவு விட்டுருக்காரு. நாங்கள் எங்கள் வேலையை செய்து கொண்டிருப்போம். ஏன்னா ஜனநாயகத்தில் வந்து யாரையும் குறைத்து மதிப்பிடுகிற நிலையில் இல்லை. நாம் பாதுகாத்துக்கொள்வோம். நாம் செய்த சாதனைகளை, இந்த அரசு செய்த சாதனையை மக்களுக்கு கொண்டு போவோம். விமர்சனம் வந்தால் பதில் சொல்லுவோம். அந்த விமர்சனத்துக்கு அவதற்கான பதில் வந்து அதை அடித்து நொறுக்குவோம். அந்த வேலையை பண்ணித்தாங்க. நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ இல்லை முதலமைச்சர் வெளிநாடு போயிட்டு வந்தார். ஆனால் ஒரு வெள்ளை அறிக்கை வந்து நம்ம எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கேட்டுட்டு இருந்தோம். இப்போ முதலமைச்சர் அவர்களும் திமுக அரசும் வந்து வெள்ளை அறிக்கையை கொடுக்க மாட்டாங்க. என்ன தயக்கம் உங்களுக்கு? இல்லை, என்ன இப்போ இது வெள்ளை அறிக்கை கொடுத்து பெருசாக பேசப்படுது. நீங்கள்
போன வாரத்தில் இந்தியா முழுக்க சில பட்டியல்களை இந்திய புள்ளியியல் துறை வெளியிட்டாங்க. அதில் சிறந்த தொழில் செய்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. வளர்ந்த பெரிய மாநிலங்கள் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. கல்வியில் சிறந்த நிறுவனங்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. அதிக பெண்கள் வேலைக்கு போகிற மாநிலம் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. தமிழ்நாடு ட்ராக் ரெக்கார்ட் சூப்பராக இருக்குது. எப்படி ஆச்சு இந்த ட்ராக் ரெக்கார்டு வந்து ஒரு காலத்தில் எடப்பாடி அவர்கள் இருக்கிற போது 16வது இடத்துல இருந்த தொழில் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டில் நீங்கள் செகண்ட் ஸ்டேட் வந்திருக்கு. ஈவன் தோ சில இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட் ரேட்டுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கு. எப்படி வந்துச்சு இந்த ட்ராக் ரெக்கார்ட்? வாட்டர் போட்டு ட்ராக் ஒரு நாள் வீட்டில் தூங்கிட்டா அதான் தமிழ்நாடு தானா வளர்ந்துருமா? தமிழ்நாடு தானா வளர்ந்துருமா? நீங்கள் வந்து நாடு சுதந்திரம் மரியாதைக்குரிய முன்னாள் ஐஏஎஸ் பாலச்சந்தர் குறிப்பிடுகிறார். 7 மாநில பட்டியலில் போட்டு பார்த்து வறுமை தொய்ந்த மாநிலங்கள் எதிர்ன்னு பார்த்தா ஒரிசாவோட பின்தங்கி இந்த மாநிலம் தமிழ்நாடு. அப்படி இருந்த மாநிலம். எங்கிட்ட 8 பிரதமர் இல்லை, 8 நதி ஓடலை, இந்தியா முழுக்க பேசப்படணும் சொல்லப்பட்ட ஹிந்தி எங்கிட்ட பேசப்படல. எங்கிட்ட நானே எச்சரிக்கலை. ஒரு இராணுவத்துக்கு எதிரான மண்ணில் இருந்த ஊர், ஒரு நீங்கள் சொல்கிற யூனிட்டிங்கிற வார்த்தையை தாண்டி நாங்கள் இண்டிபெண்டாக அந்த ஒரு ஊர். அப்படிப்பட்ட ஊரில் திராவிட இயக்கம் செய்த சாதனை வேற என்ன? தந்தை பெரியார் தலைவர்கள் சாதனைக்கு புள்ளி விவரங்கள் கேட்குறாங்க. என்னெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் கேட்குறாங்க. ஏதாவது இப்போ சில நிறுவனங்கள் வந்து தனியார் நிறுவனம் தங்கள் பெயரை சொல்வதில் அவங்களுக்கு தயக்கம் இருக்குது. இல்லை சார், இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு என்ன தயக்கமாக இருக்குது? அது இன்னைக்கு ஓப்பன் டேட்டா இருக்குது. நீங்கள் டேட்டா எடுத்து தந்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அஃபீஷியலாக கொடுக்கல சார். அஃபீஷியல் டேட்டா இங்கே இருக்குது, இல்லாமல் இல்லை. நீங்கள் கேட்குற வெள்ளை அறிக்கைங்கிற பூதகாரத்தை ஏதோ அதாவது மாதம் அங்கே டெய்லி இங்கே வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி எனக்கே ஒரு வெள்ளைக்கு பார்த்தீங்களா? இல்ல அவங்க கொடுக்காத இன்னைக்கு டேட்டாவா நாங்க சொல்றோம். இங்க பாருங்க, ஒசூர் வந்து இன்னைக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி கொண்டு வந்திருக்கோம். செமிகண்டக்டர் வந்து இங்க வந்து கோயம்புத்தூர்ல கொண்டு வந்திருக்கோம். தூத்துக்குடியில ஒரு ஒரு மரப்பொருள் தயாரிக்க ஆலையை கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்ல ஒரு காத்து வந்திருக்கு. டேட்டா வந்து தான் இருக்கு. இத்தனை ஒப்பந்தம் போட்டோம்னா இத்தனை ஒப்பந்தம் வெளிநாட்டுக்கு டூரா தான் போக முடியும். புரியல, எப்படி போக முடியும்? இது புரியல எனக்கு. அவங்க குடும்பத்தோடு போடுவதற்கு சட்டம் போய் வருவதற்கு சட்டம் அனுமதிக்குது. அப்போ அவங்க போகத்தான் முடியும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு போகட்டும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? சட்டம் அனுமதிக்குது. முதலமைச்சர் அவர்களுடைய மரியாதைக்கு அம்மா துர்கா அம்மா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல் குடிமகன் மரியாதையை முதலமைச்சருக்கு அது மரியாதை வீட்டுக்கு இருக்குது. அதான சட்டம் தான் இருக்குது. சட்டம் இல்லைன்னு இருக்குதா? அமெரிக்காவுடைய அதிபர் தன் மனைவியோடு வந்தால் மட்டும் நீங்கள் வரவேற்கிறீங்க? புரியல எனக்கு. சரி, ஓகே. தேர்தல் வாக்குறுதிகள் வந்து எத்தனை % சார் நிறைவேற்றிருக்காங்க? 80% நிறைவேற்றிருக்காங்க. 95ங்கிறாங்க, 85% நிறைவேற்றப்பட்ட ஏகப்பட்ட வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றலை அப்படின்னு சொல்றாங்க. அது வேணா ஒரு ஒப்பீட்டை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வச்சா நான் வாதிக்க தயாராக. நிதித்துறை அமைச்சர் தங்கதனேசன் அவர்கள் மிக வெளிப்படையாக 585 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தோம். அதில் கொள்கை சார்ந்த தேர்தல் வாக்குறுதிகளாக ஒன்றிய அரசோடு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தோடு சார்ந்து நீதிமன்றத்தின் போக்கு குறித்து கொள்கை வாக்குறுதிகள் ஏறத்தாழ 60 இருக்குது. அதுபோக மீதம் இருந்த 525 இப்போது திட்டங்களாக ஜிஓகளாக போடப்பட்டு நிறைவேற்றப்பட்டு முடிக்கப்பட்டது மட்டும் 345 இருக்குது. நிலுவையில் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு 60 இருக்குன்னு சொல்லி. முக்கியமாக மாதம் ஒரு வாட்டி மின் கட்டணம் செலுத்தப்படும், வசூலிக்கப்படும். அடுத்து மாணவர்களுக்கு இந்த கல்வி கட்டணம் ரத்து செய்யப்படும். நான் ரெடியாக இருக்குங்கிறேன். நான் 585 வெளியே புள்ளி ஒருத்தர் சொல்கிறோம், வாதிச்சிருக்கோம். இந்த மூண்டையும் வாதிப்போம். நீங்கள் இப்போ உங்கள் பார்வைக்கு ஒரு ஜேர்னலிஸ்டாக, ஒரு மூத்த ஒரு ஆர்வமுடைய ஒரு இளைஞராக தமிழ்நாடு அரசியலை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு சமயத்துடைய ஒரு ஊடகங்களுக்கு ஒரு 3 சொல்லியிருக்கீங்க. இந்த 3ஐயும் வாதிப்போம். ஒன்று கல்விக்கடன். கல்விக்கடன் குறித்து வந்தபோது இப்போ புதிதாக கொள்ளப்பட்ட கல்வி உதவித்தொகையை அதிகப்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்தமாகக்கூடிய தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்பட்ட கல்வி உதவிகளை வந்து ஏற்கனவே முற்றிலும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. நேஷனல்ஸ் பேங்கில் பேசுகிற போது அவர்கள் வந்து இங்கே ரிசர்வ் பேங்குடைய பாலிசி மாறி இருக்குது. அப்போ நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு ஒரு செக்கை அவங்க வச்சுருக்காங்க. அப்போ இது கொடுக்குற போது, தேர்தல் அறிக்கை கொடுக்குற போது அது ஒரு காசிஸ் வச்சுருக்கணுமா? காசிஸ் வச்சுருக்கணும், எந்த மாற்று கருத்தில். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பின்பு எங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கான உறவு என்பது சுமூகமான உறவாக இருக்கலை. நாங்கள் எவ்வளோ தான் சுமூகமான உறவாக இருக்க விரும்பினாலும் பணத்தின் மதிப்பை தீர்மானிக்கிற, நாணயத்தின் மதிப்பை தீர்மானிக்கிற, பணத்தை கொடுக்குற இடத்துல இருக்கிற மோடி அரசு. ஒரு மோடி அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு ஸ்டேட்டுக்கான இந்த ஜிஎஸ்டி வயதை வந்த பின்பு தீர்மானிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அப்படி நிதி உறவு சிக்கலால் சில விஷயங்கள் நிற்கக்கூடிய மாநிலத்தில் அடிப்படை தேவைகள் நிற்கலை. இல்லை சார், அதுக்கு நம்ம கேஸ் போடுறோம். இப்போ சித்தராமையெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் போயிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாரு. நம்ம அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு 40 MP வச்சுருக்கோம். நம்மளும் ஒரு என்னைக்காவது 40 MPகள் போய் நீட்டு ஆதரிச்சு பேசியிருக்காங்களா? இல்லை இல்லை, எனக்கா போடாமல் இருக்காங்களா?
இல்ல சார், நான் கேட்பது, என்னைக்காவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டன், கடைமட்ட தொண்டன் ஆதரவு தெரிவிக்கலங்கிறது இல்ல, கண்டிப்பா. அதை விட ஆதரவு விடுங்க, கடைமட்ட தொண்டன், திராவிட முன்னேற்ற கடைமட்ட தொண்டன், ஏதாவது தொண்டன் நாம அங்க நீட் வேணும்னு பேசிருக்காங்களா? இல்ல சார், எந்த கொடுத்த பேசாம இருக்கமா? நீங்க கேஸ் போட்டிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்ல, கல்வி கடன். அது மட்டும் இல்ல, போராடி இருக்கான். உண்ணாவிரதம், கையெழுத்து இயக்கம், போராட்டம், திருமண போராட்டம், ஆர்ப்பாட்டம், அத்தனையும் மாணவன் இளைஞர் நடத்த அந்த அளவுக்கு பிரஷர் பண்ணலையோ அவங்கள? நோ பிரஷருங்கிறது, அதாவது தூங்குனவனை வந்து எழுப்பிடலாம். தூங்குறமா நடிக்கிற நரேந்திர மோடி எழுப்ப முடியல, பிரச்சனை தான். நீங்க வந்து அதாவது நரேந்திர மோடி அரசு நீங்க இது ஜனநாயகம், இந்த நாடு ஜனநாயக நாடு. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா முன்னேற்ற கழகம், பல்வேறு கட்சிகள் இருக்கு. மக்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஆட்சிக்கு வர்றோம். ஆட்சிக்கு வந்து ஒரு பர்பஸில் கொண்டு போய் சேர்க்குறோம். சேர்க்கிற போது அந்த அரசு வாங்கி பின்னாடி போட்டு உட்காந்துருது. அப்போ இன்னும் நீதிமன்றம் தான் கேட்குது. இன்னைக்கு டே சுப்ரீம் கோர்ட் வெரி கிளியர் சே, ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சட்டம் ஏற்றினாலும் ஆளுநருக்கு உனக்கு என்ன வேலைன்னு கேட்குது. அப்போ அதை பார்த்து அவங்க பார்த்து கோவப்படாமல் சட்டம் நீங்கள் வந்து சட்டமேட்டலன்னு ஒரு கேட்கப்பட்ட என்ன நியாயம் இது? என்ன வாதம் இது? கொடுக்கவே மாட்டேன்னு ஒருத்தன் பேசுகிறான். கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் எங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் அதிமுக திமுக டிஃப்ரெண்ட் பிட்வீன் பார்க்கணும். ஆமாம் சார், நீட்டு வேணான்னு அதிமுக சொல்லுது சார், நீங்கள் அதான் தான் நீட்டு வேணாம்னு சொல்கிற திமுக வந்து அதிமுகவோட அமைதியாக இருக்கல. என்னைக்காவது அதிமுக நீட் எடுத்து போராடி இருக்கா? அப்போ விட்டுருக்கு சார், ஆளுங்கட்சி இந்த 4.5 வருஷம் போராடி இருக்கா? அப்படிலாம் பண்ணல, அப்படிலாம் இல்லை. ஆஸ் பர் இன்னைக்கு வழக்கு பெண்டிங் இருக்கா இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குல்ல, பாராமட்டத்துக்கு இந்த பவர் இருக்குல்ல. நீங்கள் வந்து கட்சியை சேர்க்கறதுக்கு ராத்திர 3 பஸ் 3 கார் ஏறி போச்சு எடப்பாடிக்கு, இரும்பு மனிதர் என்று இன்னைக்கு பாராட்ட தஞ்சு செங்கோட்டையனுக்கு, அந்த எல்லாம் பார்த்துக்குவார், எல்லாம் மேலே பார்த்துக்குவார் சொன்ன டிடிவிக்கு இதை பேசியிருக்கமா இல்லையா? நீங்கள் வேணாம் நம்புறீங்க, குறைஞ்சபட்சம் கன்வின்ஸ். இப்போ நீ ஜல்லிக்கட்டை விதிவிலக்கு வாங்க முடிஞ்சது. இன்றைக்கி இந்தியா முழுக்க அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தின்னா தமிழ்நாட்டுக்கு பொருந்தார் விதிவிலக்கு வாங்க முடிச்சிருக்கு. இந்தியா முழுக்க சில ஸ்கீம்ஸ் நடைமுறைப்படுத்தா தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வாங்குறான். ஏன் இது வாங்கினானே ஏன் போராட முடியாது? இப்போ கருத்தியல் தெளிவு இல்லாத அதிமுகவோடு திமுக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் அதில் மிக உறுதியாக இருக்கோம். அந்த நீட் தேர்வால் இது திமுக ஏன் அந்த கொள்கை முடிவெடுக்கு தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுகிறாங்க. ஏற்கனவே இந்த அதை விட இருந்தக்கூடிய இங்கே தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய படித்த மாணவர்கள் நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்க, நல்ல வெல் எஜுகேட்டாக வர்றாங்க, நல்ல நாலேஜபிளாக வந்து சமூகத்துக்கு பங்களிக்கிறாங்க. அதை தடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். சயின்டிஃபிக் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குது. அந்த ரெக்கார்டை மக்கள் மன்றத்தில் பேசுறதுக்கு இயக்கம் வேணுமா இல்லையா? அதை பேசியிருக்கோம், அதை வாக்குறுதியாக கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் இப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள் இப்படிப்பட்ட மன்னிக்கணும். இப்போ உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் வந்து திமுக கிடுக்கு பிடிக்க கேள்வி வைப்பாங்க. நீங்கள் அம்பலப்படணும், வெக்கப்படணும், நீங்கள் மக்கள் மன்றத்தில் நீங்கள் வந்து தோல்விப்பீங்க, நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் உங்களை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டோன்னு நாங்கள் தோத்துட்டதா நினச்சி எங்கள் தோல்வியில் சுகங்காலாம் நினச்சி ஒன்றிய ரசிகர் வேலையாக இருக்குல்ல, அதுக்கு நாங்கள் கூச்சப்பட முடியாது. ஆமாம், மக்கள் மன்றத்தில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். சில தேர்தல் வாக்குறுதிகள் நீதிமன்றத்தின் தடையாலும் சில கொள்கை முடிவுனாலும் சில விஷயம் ப்ராசஸில் இருக்குது, சில நிதி சிக்கலாக இருக்குது. ஆனால் இந்தியாவிலேயே திறந்த மனதோடு சொல்ல முடியும், கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் நியாயப்படியும் மனசாட்சிப்படியும் கொடுத்த மனாலும் எங்கேயும் கேட்கல. ஒரு தேர்தல் வாக்குறுதி என்பது எப்பவுமே ஹீரோவாக இருக்கிறத வச்சு திமுக தான் கடந்த காலத்தில் செயல்படுத்தியிருக்கோம், இப்பவும் செயல்படுத்தியிருக்கோம். பெண்களுக்கான பேருந்துன்னு சொன்னால் இன்றைக்கி பீகார் அரசு நேற்று ஓட்டியிருக்கு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை வந்து தலைவர் கொண்டு வந்தாலும் இன்றைக்கி இந்தியாவே பாராட்டுது. மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொண்டு வந்தோம், மகளிருக்கு உரிமை திட்டம் கொண்டு வந்தோம். இப்படி முத்தாய்ப்பா சில திட்டங்களை இந்தியாவுக்கான சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் தமிழ்நாடு பெரிய பங்களித்திருக்கு. இந்த ஆட்சி அதில் சிறந்ததாக இருக்குது. நீங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று குறை சொல்லலாம், அதை வந்து நீங்கள் சொல்லாதான் சொல்ல முடியாது. அதை எதிர்கொள்ளணும், அதுக்கான விளக்கத்தை சொல்லணும், அது எங்கள் கடமையும் பொறுப்பும் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அப்படி சார் இப்படி சார்ங்களாம் அதுக்கு நாங்கள் ஆள் இல்லை. தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை வந்து அரசு வந்து ஒரு மாதிரி மேம்போக்க கையாள அது சில தோழமை கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் கூட இன்னும் அதில் வந்து கரிசனத்தோடு பார்த்துட்டுங்கிறாங்க. கரிசனம் என்பது வேறு, சட்டம் என்பது வேறு. நீங்கள் வந்து எல்லா அரசு பணியாளர்களையும் நிரந்தரம் என்பது வந்து நமக்கு ஒரு கனவாக இருக்கலாம். இல்லை சார், எதிர்கட்சியாக இருக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் இல்லை, ஆனால் வந்து ஒரு போராட்டத்தில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் வாக்குறுதியில் இருந்திருக்கு. இல்லை மன்னிக்கிறேன், தேர்தல் வாக்குறுதியில் மன்னிக்கிறது, அது அப்படி ஒரு ஃபேக்ட் இதுதான். அது வந்து அவர்களுக்கான உரிய பணி பாதுகாப்பு வழங்கப்படும் என்றிருக்காங்க. அந்த பணி பாதுகாப்பு என்பது ஓய்வூதியம், பாதுகாப்பு என்பது பணியின் போது வேலை செய்கிற அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் தான். பணி நிரந்தரம் குறித்து பேசப்படலை. ஏன்னா ஏன் அப்பயே பேசப்படலைன்னா, ஏற்கனவே மண்டலங்களில் கடந்த அதிமுக அரசு வந்தபோது கூட 11 மண்டலங்கள் வந்து தனியார் கொடுத்தாச்சு. அது தமிழ்நாடு முழுக்க ஒரு பாலிசி டெசிஷனாக போயிடுச்சு. அப்போது இப்போ போராடுகிறவர்களுமே ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களும் இல்லை.
ஒரு 2 மண்டலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் போராடுறாங்க. அந்த கோரிக்கையை நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தான் கடந்து போக முடியாது, அதை கொச்சப்படுத்த முடியாது. அவர்களுக்கும் நியாயம் இருக்கிறது. நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்குது. இந்த பணியாளர்களை தேவைப்பட்டு மாநில முதலமைச்சர்கள் கனிவோடு தான் கவனிக்கிறாங்க. சில அறிவிப்புகள் இப்போ கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் நேர்லையாச்சும் போய் அவங்களை பார்த்துருக்கலாம். இல்லை மாண்பு அமைச்சர்கள் நீங்கள் எல்லா போராட்டத்துக்கும் முதலமைச்சர் போகணும் முடியாது. அது வந்து நீங்கள் இதே கரிசனம் வந்து அட்லீஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த இது தூய்மை பணியாளர் இருக்கும்போது சிம்பத்தைசஸ் கூட வரும். இப்போ உங்களுக்கு எனக்கு அது வருது, அந்த இயல்பு தான். அது வந்து நல்லதும் கூட. ஏன்னா ஒரு இருக்கிறவங்களே கடநிலை ஊழியர்களையே விளிம்புநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களை ஏன் நீங்கள் வஞ்சிக்கிறீங்க? அவங்க பக்கம் நீங்கள் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பேசுகிற ஒரு கட்சி பேசக்கூடாதாங்கிற ஆதங்கம் எனக்கு புரியுது. அது இந்த மாட்டுக்கருத்தில் போயிருக்கக்கூடாதான்னு தான் இதோட கம்பல்சன். நீங்கள் வந்து அந்த கன்சர்ன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேசுகிறாங்க, கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் பேசுகிறாங்க, கன்சர்ன் மினிஸ்டர்ஸ், லோக்கல் மினிஸ்டர்ஸ் சேகர்பானன் பேசுகிறாங்க, மரியாதைக்குரிய ஐயா நேரு பேசுகிறாங்க. எல்லாம் பேச்சுவார்த்தை தொழில் அடிப்படையில் தான். நீங்கள் நான் பல முறை கேட்டேன், நம்ம கரிசனப்படுறோம், அக்கறைப்படுறோம், எல்லாம் சரிதான். 4 மணி நேரம் அமைச்சர் காத்திருந்தார். போராட்டக்காரர்களுடைய இடத்துக்கும் அமைச்சர்கள் காத்திருந்தது இடைவெளி சரியா பேசல. அதெல்லாம் வேறு. அதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் ஃபோரம் அமைக்கணும். 4 மணி நேரம் வெறும் 200 மீட்டர் தூரத்தில் போராடி கொண்ட இடத்துக்கும் அமைச்சர் காத்திருந்ததுக்கும் 200 மீட்டர் தூரம். ஆனால் அங்கு கலந்து கொள்ளாமல் 20 கிலோமீட்டர் தாண்டி நடிகர் விஜய் வீட்டு போய் சந்திக்கிறேன் என்றால் அது என்ன உள்ளோக்கம் என்பது நீங்கள் தான் கழிச்சு சொல்லுங்கள். என்ன ஆர்வம் பேசினார்? அப்போ நடிகர் விஜய் ஆர்வம் பேசினா போயிடுவீங்களா? நீங்கள் அமைச்சர்கள் சொல்யூஷன் சேர்வாகனை வந்து அவர் ஆணவா பேசுறாங்க. உங்க கருத்து நீங்க பர்சனலைஸ் பண்றீங்க. நீங்க அப்படி கருத்து சொல்லி பர்சனலைஸ் பண்ணி குற்றச்சாட்டு வச்சீங்க. அதனால கூட அடுத்து துறை அமைச்சர் முதல்ல சேர்வாகனா சிஎம்டியுடைய பொறுப்பாளர், சென்னையுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்காரு, பேச்சாளர் இருக்கிறார். நீங்க அப்படி கருத்து வச்சீங்க. இந்த பிரச்சனத்துக்கு கூட அரசு செவி கொடுத்து கேட்டுச்சு. அடுத்த நாள் ஐயா நேரு வர்றாரு. நேரோட பேசியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் விளம்பரத்துக்கு போய் அடுத்த நாள் 20 கிலோமீட்டர் தாண்டி உலகத்திலே இல்லாத வரலாறாக போய் ஒரு நடிகர் வீட்டுக்குள்ள உட்காந்து நீங்கள் உங்கள் நோக்கம் என்ன? போராடுகிற மக்களை கொச்சப்படுத்தலை, போராட்டக்காரர்களை பின்னாடி இருந்த இயக்கங்கள் சில பேர் தவறு செஞ்சார்கள். நான் அதெல்லாம் தாண்டுவோம். நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்குது. இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. எங்களை பொறுத்தளவில் விளிம்பலை மக்கள் இருக்கக்கூடிய குறிப்பாக அருந்ததி மக்கள் தான் தொழிலில் இருக்காங்க. அது நிரந்தரம் என்பதில் தனிப்பட்ட ராஜீவ்காந்திக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் தான். அந்த பணி தூய்மை பணி என்பது ஒரு சாதி தானே, அது தேவையில்லை. மணி அடிக்கிறது மட்டும் ஒரு சாதி, மணல் ஒரு சாதி என்பது நிலைப்பாடில் மாற்று கருத்து இருக்கிறது. ஆனால் அந்த போராடுகிற தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பையும் உரிய கௌரவத்தையும் கொடுக்க வேண்டிய அரசு கடமை பொறுப்பும் இருக்கிறது. எந்த அரசை விட இந்த அரசு அது உரிய கவனம் செலுத்தி இருக்கிறது. கடந்த காலத்தில் கூட மாண்புமிகு துணை முதலமைச்சர் தொகுதியில் மனித கழிவு மனித அகற்றக்கூடாது என்று சயின்டிஃபிக்காக மிஷினரிஸ் எல்லாம் இன்றைக்கி ஏற்பாடு செய்து அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அருந்ததி உள்ளொதுக்கீடு தொடங்கி பல சமூக மேம்பாட்டு திட்டங்களையும் இன்றைக்கி இந்த சமூகம் குறிப்பாக அருந்ததி சமூகம் வளர்ந்துருக்குன்னா திமுகங்கிற ஒற்றை இயக்கத்தினால தான். அது அவர்களுக்கே தெரியும். இந்த இடத்துல இதை சரியாக கையாண்டிருக்கணுங்கிற கோரிக்கை வைக்கப்படுது. உங்களை போன்ற இளம் பத்திரிகையாளர்களும் ஜனநாயக இயக்கங்களும் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் வைக்கிறாங்க. அதை அரசு கனிவுடன் கவனிக்கும். ஓகே, இப்போ நாம் தமிழர் பற்றி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ சீமான் வந்து மரங்களோட மாநாடு, மாடுகளோட மாநாடுலாம் நடத்திட்டு வர்றாரு. எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் அதை? மனிதர்களோடு அவருக்கு இந்த மனிதர்கள் வந்து சீச்சி இந்த படம் பிடிக்கும், இவர் பொய் சொல்கிறாருன்னு நான் நம்பிட்டாங்க. பாவம், மரத்துக்கும் மாட்டுக்கும் மனுஷன் சொல்கிற போய் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோதான். இல்லை, சுற்றுச்சூழலெல்லாம் பாதுகாக்கணும், எங்களோட மரங்கள்லாம் அழிக்கப்படுது, மாடுகள்லாம் ஒழுங்காக போய் மேயறதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டாங்க, பனை மரத்துலேருந்து கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, அப்படின்னு நிறைய சுற்றுச்சூழல் காரியங்களாக பேசிகிட்டு இருக்காங்க. மனிதர்களை நம்ப தயாரில்லை. மனிதர்கள் 6 அறிவு கொண்டவர்கள் தன்னுடைய சுய அறிவால் பகுத்தறிவால் ஆகா சீச்சி இந்த பழம் புளிக்கும், இந்த பள்ளி இந்த வயிற்று பழப்புக்காக தான் கத்துது, நம்மளை வச்சு அடகு வச்சு விற்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க தொண்டர்களே பல பேர் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் முதலமைச்சரை பார்த்ததுக்கு அப்புறமா அவரோட நிலைப்பாடு வந்து திமுக ஆதரவாக இருக்கு. நான் படிக்கிறேன். அப்போ இன்னைக்கு கூட இந்த ஒரு மேகசினோடு எழுதியிருக்காங்க, படிக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. என்னை பொறுத்தல அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட நான் பார்க்கல, பர்சனலாக சொல்ல வரப்பட அவரை பொறுத்தளவு வயிற்று பிழப்புக்காக இயக்கம் நடத்துகிறார். அவர் இது வரைக்கும் மனிதர்களை வைத்து கொண்டு வசூல் போட்டார். இப்போ மரம் மாடு மழைன்னு வசூல் போடுறாரு. மகிழ்ச்சி வசூல், ஹாப்பியாக இருக்கட்டும். நடிகர் விஜய் பார்த்து திமுக பயப்படுதாமே? எதுக்கு? அவர் பிரச்சார சுற்றுப்பயணம் போகும்போது நிறைய தடை கொடுக்குறீங்க, அவர் வந்து சுற்றுப்பயணமே ஒழுங்காக போக விட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வீக்கெண்டு டூர் போகிறதுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இந்த ஜாலியாக இருந்தால் 5 நாள் வேலை பார்ப்போம். சாட்டர்டே மதியம் ஆகிட்டாவே பசங்க வந்து அப்படியே ஜாலி மூடுக்கு வந்துடுவாங்க. அப்படி ஜாலியாக போகணும். அது மாதிரி ஜாலியாக டூர் போகிற மனசை பார்த்து நாங்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க சார் அவங்க மாநாடுக்கு. ரசிகர்கள் கொடுத்துருவாங்க. இருக்குது இப்போ உச்சபட்ச நடிகர்
சார் முன்னாடி நாளே போய் நைட்லாம் காத்திருந்து இல்ல அப்படி இருக்கிற இளைஞர்கள் போய் ஒரு ஓட்டு போட மாட்டாங்களா? ஓட்டு இருக்கான்னு பார்ப்போம், முதல்ல செக் பண்ணுவோம். நான் ஏஐ வீடியோலாம் பார்த்தேன். ஒரு சின்ன பையன் அழகாக பேசுகிறான். நான் விஜயண்ணா மாநாட்டுக்கு ஓட்டு போடலாம் பார்த்தேன், நான் ஓட்டுலையும் சொல்லிட்டாங்க. நான் ஒன்று அது ரொம்ப அழகா அவனோட சிந்தமிழ் போடுவேன். அது மாதிரி ஓட்டு இருக்கான்னு பார்ப்போம். இல்லை அவ்வளோ அவங்களை சிறுமப்படுத்திட முடியுமா? எடுத்தவொடனே நான் சிறுமியெல்லாம் படுத்தல மன்னிக்கிறேன். அது வந்து யாரையும் மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கும் வாசம் முட்டங்கிற பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை விளக்கப்பட்டவர்கள். சக மனிதனையும் மனிதனாக இப்போ தந்தை பெரியார் சொல்லி கொடுத்தவர். எல்லோருக்கும் ஒரு மாண்புன்னு தலைவர் கலைஞர் சொன்னவர். இங்கே வந்து எல்லாருக்கும் ஆட்சி நடத்தணும் எங்கள் தலைவர் சொல்கிறார், எங்கள் முதலமைச்சர் சொல்கிறாரு. நான் சிறுமைப்படுத்துகிறேன், கலை யதார்த்தம் சொல்கிறோம். அவருக்கும் அரசியலுக்கும் நீங்கள் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்காரு. நீங்கள் அஸ்பர் வளர்ந்து வர்ற ஜேர்னலிஸ்டாக நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாற்றத்தை அவர் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காரு. இங்கே ஒரு திமுகவோட அதே கொள்கை தான் பேசுறாரு. இன்னும் ஊழல் இல்லாமல் திமுகவோட அதே கொள்கை என்ன கொள்கை பேசுறாரு சார்? அவரும் சமூக நீதி பேசுறாரு. பெரியார் நீதினா சார் இடஒதுக்கீடு பேசிட்டு. இடஒதுக்கீடுனா எல்லா மக்களுக்கும் அதிகாரம் கிடைக்கும். மன்னிக்கணும், ஏதாவது டீட்டெயிலாக இவர் சொல்லியிருக்காரு சார்னு சொல்லுங்கன்ட்டேன். சோசியல் ஜஸ்டிஸ் குறித்து வாட் அபவுட் சோசியல் ஜஸ்டிஸ், இது எக்கனாமிக் ஜஸ்டிஸா, எஜுகேஷன் ஜஸ்டிஸா, எதை விஜய் பேசியிருக்காரு சொல்லுங்க. தன்னோட கொள்கை தலைவராக பெரியார் அறிவிச்சு கொள்கை தலைவர் ஸ்டாம்பில் எல்லாரும் பெரியார் ஒட்டி வச்சிருக்காங்க. ஆட்டோ டிரைவர் வந்து ஐசிக்கு வந்து அந்த பெரியார் படத்தை வச்சிருக்காரு. அது மாதிரி நடிகர் வச்சிருக்காரு. அவ்வளோதான். அவர் போட்டுதல் குழு தலைவர் தந்தை பெரியார் எல்லாரும் பயன்படுத்தலாம். என்ன சொல்றாரு? இங்கே ஊழல் இல்லாத ஒரு நல்ல அரசை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இது ஃப்ளாக்கில் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு சார் 200 டிக்கெட் எங்கள் தலைவர் நடிச்சு 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு தர ரசீது சொல்கிறது. எதைன்னு சொல்லுங்கள். எந்த ஊழல்? இங்கே திமுக அரசு வந்து எந்த ஊழல் திமுக ஆட்சியில் எந்த ஊழல்னு இன்னைக்கு வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி என்ன எஃப்ஐஆர் இருக்குது சொல்லுங்கள். இந்த 5 வருஷத்தில் இவ்வளவு இடி இன்கம் டேக்ஸ் வந்துச்சு, என்ன ஊழல் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள். இல்லை சார், இப்போ டாஸ்மாக்லேயே 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததா அவரே சொல்கிறாரு. சொல்லுவார் சார். நீங்கள் என்ன வாட் எவிடன்ஸ்? இல்ல அதுக்கான வழக்கு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மன்னிக்கணும், இந்த வழக்குமே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு. அது கூட மரியாதைக்குரிய நடிகர் விஜய் தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி பாயாசம் பாஜகவை கடந்து போகிறது, எடப்பாடி எப்படி சாப்பிட்டேன் பண்ணுறது, என்ன ஊழல்? நீங்கள் வந்து ஆமாங்க இந்த ஊழல் நடந்துச்சுங்க, இதனால் இந்த சமூக பொருளாதாரம் கெட்டு போச்சுங்க, நான் வந்து அந்த சமூக பொருளாதாரம் மேம்படுத்துவங்க, நான் வந்து அந்த கல்விச்சூழலை கொண்டு வாங்க, என்ன சொன்னார்? அவர் செயல் திட்டமாக எதுவும் சொல்லல. ஆனால் எஸ், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு செயல் திட்டம் முக்கியம், சினிமாவுக்கு ஸ்கிரிப்ட் முக்கியம். மாதிரி இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி செயல் திட்டம் என்ன செயல் திட்டம் சொல்ல அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏற்றுக்கிறேன், நீங்கள் வருத்தப்படலாம் அப்புறம். ஆகா என்ன சார் நீங்கள் சொல்லிட்டீங்க சார். தன்னை பார்க்க வருகிற நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்வமாக வருகிற பல இளைஞர்களை நீ இது அது கிரீஸ் தலைவர் ஒருத்தரெல்லாம் நீங்கள் பொலிட்டிக்கல் லீடர் நினைக்கிறீங்க. சொந்த அக்கறையோட இல்லாத ஒரு 1/2 மணி நேரம் வந்து வெயில் நிற்காத தலைவர்கள்லாம் நினைக்கிறீங்க. பரவாயில்ல, நினச்சிட்டு போங்க. ஒரு உச்சபட்ச நடிகர் எந்த மாட்டு கருத்தில். நானுமே ஒரு படம், இந்த ஜனநாயகம் படம் வரப்போ தான் பரவாயில்ல, வாட்டை போட்டுட்ட மாக்காட்டிக்குங்கிறது என்ன கிளாஸ் பார்க்கலாம். நானும் ஆர்வமாக இருக்கேன் சினிமாவில். என்ன ஒரு பெரிய ஷூட்டிங் இது, அது சின்ன ஷூட்டிங், அவ்வளோதான். மற்றபடி பொலிட்டிக்கலாக ஒரு என்ன பொலிட்டிக்கலாக இந்த மாற்ற போகிறோம் தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து திமுகங்கிற கட்சி தந்தை பெரியார் என்கிற ஒரு பெரும் தந்தையால் திராவிட கழகமாக கொண்டு வரப்பட்டு தந்தை பெரியார் சொல்கிறார், 7 கொள்கைகளை சொல்கிறார். சுயமரியாதை முக்கியம், மனித மாண்பு முக்கியம், சக மனிதனாக பார். ஒரு விஷயம் வைக்கிறாரு. அரசு வேலைகளை பெண்களுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். நீ கொண்டு வந்திருக்கோம். அது எலிமெண்ட்ரி செக்ஷனில் பெண்கள் தான் வாத்தியாராங்க. ஆமாம், நீ செயல்படுத்தியிருக்கோம். தமிழை ஒரு ஆட்சி மொழியாக கொண்டு வந்தாலும் செயல்படுத்தியிருக்கோம். எல்லோரும் கோயிலுக்கு போனதாலும் செயல்படுத்தியிருக்கோம். வெறும் கோபுர வழிபாடு மட்டும் தான் இருக்குது. ஏன்டா கோயில் வழிபாடு கூட தான் கேட்டார். செயல்படி அனைவரும் அச்சர் கொண்டு வந்திருக்கோம். பேர் அண்ணா எங்கள் தலைமகன் வந்தார். தமிழை ஆட்சி முறையாக கொண்டு வர வேண்டும் என்ற தீரத்தோடு நின்றதும் தீரத்தோடு செயல்படுத்தணும். தமிழ்நாடு மதராசி விமர்சனம் வைக்கிறீங்க சார். 50 விழுக்காடு வாங்கிட்டு போட்டு சார் ஆட்சி பிடிச்சிடும் சார். பார்க்கலாம் சார். நீங்கள் ஒத்த கவுன்சில் ஏதாவது வாங்கியிருக்காங்களா? புரியல எனக்கு. அதாவது ஆட்சி எப்படி மனோரமா ஆட்சியை இப்படி கைப்பிடிக்கிறதுக்கு பாவம் அவங்க உயிரோடு இல்லை. அவங்க கைப்பிடித்துருவா அம்மா வாழ்த்துக்கள்மா கூட அந்த ஆட்சியை கூட பிடிக்கிறது கூட எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் இது பொலிட்டிக்கல் பார்ட்டி சார். வாட்டப்பட போய் நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை கிளே இருக்குது, எத்தனை நகரம் இருக்குது. நான் அதுக்குலாம் போக விரும்பலை. நடிகர் விஜய்க்கு இப்போ எத்தனை லட்சம் இளைஞர் கொண்டு நீங்கள் சொல்கிறீங்க? 5 லட்சம் மினிமம். ஒரு 5 லட்சம் மாநாட்டில் கூட்டிக்கிறதா சொல்கிறேன். 5 லட்சம் மாணவர்கள் இளைஞர்கள். இதில் எத்தனை லட்சம் பேர் ஓட்டுருக்கு நினைக்கிறீங்க? ஒரு 4 லட்சம் பேருக்காச்சும் மினிமம். 4 லட்சம் பேர். தமிழ்நாடு எத்தனை பூத் இருக்குது? 69,000. சூப்பர், எக்ஸாக்ட்லியாக சொல்லிங்க. வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நான் உங்களை பாராட்டுறேன். உண்மையிலேயே உங்களை மனதார பாராட்டுறேன். ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக 69,000 பூத்து, 69,732 வாக்குச்சாட்டு கொஞ்சம் கூட போகுது. 70,000 பூத்துன்னு வச்சுக்கோங்க. 4 லட்சமே புது பிரிச்சா எத்தனை வர்றாங்க? இல்லை சார், எல்லாருமே மாநாட்டுக்கு வந்துருப்பாங்க சொல்ல முடியாது இல்லையா? எல்லாம் வீட்டில் இருந்து பார்ப்பாங்க. மன்னிக்கிறேன், அந்த இம்பாக்ட் இங்கே இல்லைங்க. நீங்கள் வந்து நாங்கள் வந்து கூடுனதை ஓட்டா மறாஞ்சிடறோம். கூடுனதை ஓட்டா மறாஞ்சிடறோம். நீ வந்து எல்லாமே ஓட்டா போட மாட்டேங்க நாங்கள் சொல்கிறோம்.
நீங்கள் ஒரு நாள் இல்ல நீங்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ராத்திரி ஃபுல்லா காத்திருந்து என் தலைவரை பார்க்கவே வெயிட் பண்றாங்களே. சார் ஒரு ஓட்டு தானே போய் பார்க்கறது. ராத்திரி ஃபுல்லாக காத்திருந்து சினிமா பார்க்குற கூட்டம் சார் அது. அவரை வந்து சினிமாவாக பார்க்குது, அவ்வளோதான். 4 லட்சம் ஓட்டுங்கிறது தமிழ்நாடு வாக்கு வங்கியில் 0.5 வந்து என்ன வாட் இம்பேக்ட் நோட்டாக்குள்ள ஓட்டுக்கு கடந்த தேர்தல் நோட்டாக்கு வந்து 4,80,000 ஓட்டு வந்திருக்கு. அந்த இளைஞர் வந்திருக்கான், மகிழ்ச்சி, வரட்டும். நான் வந்து ஜனநாயகத்தில் யாருன்னா வரட்டும். ஆனால் விஜய் வந்து பொருட்டே இல்லைன்னு நான் சொல்கிறேன். அது விட்டுருங்க, அது ஒரு பொருட்டே இல்லைங்க. அவர் கொள்கை சொல்லட்டும், ஃபேக்ட்டுக்கு வரட்டும். ஒரு அறிக்கை வந்து இப்போ தான் லைட்டாக களத்துக்கு வரவும் வந்திருக்காரு, வரட்டும். இப்போ திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர்கள் மேலே பல ஊழல் குற்றச்சாட்டு வெளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தப்பறம் எல்லார் வீட்டில் ரைடெலாம் நடத்தப்பட்டது. ஆனால் அது அப்படியே கிடக்கு, எதுவும் அப்படியே கிடக்கல. சட்டப்படியாக மெதுகு ஆளுநர்களுடைய தலையீடு ரொம்ப மோசமாகிடுச்சு எங்களுக்கு. நான் நீதிமன்றத்திலே வாதாடி இருக்கோம். முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு ஆளுநர்களுடைய பர்மிஷன் தேவைப்படணும், ஒரு மேண்டேட் இருக்குது. ஆனால் எதைக்குமே ஆளுநர் அனுமதி கொடுக்கல. அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போயிருக்க, சில நீதிமன்றங்களில் அனுமதி கொடுங்கன்றிருக்கு. அதனால தான் விஜயபாஸ்கர் போன்றவர்களையும் இப்போ வேலுமணி போன்றவர்களையும் பர்மிஷன் கிடச்சிருக்கு. எடப்பாடிக்கும் கிரீஸில் வந்து நினைக்கிறோம். அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு அதை நிப்பாட்டலை. அதற்கு மாறாக ஆளுநர் திட்டமிட்டு நடத்தினார். ஆளுநரை திட்டமிட்டு மோடி நிறுத்த வச்சார். மோடிகிட்ட போய் ஐயா எஜமான் நான் இருக்கேன் ஐயா, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கயான்னு கைகூப்பி இப்படி தவழ்ந்து முதலமைச்சர் வந்த மாதிரி அங்கேயும் தவழ்ந்து ஒரு கோரிக்கை வச்சுட்டார் எடப்பாடி. இது இவர்கள் கூட்டுச்சதியாக நடந்ததால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழிகள் நிற்கல. திமுகவுக்கு ஒரு ரெக்ரெட் இருக்கா சார்? நம்ம 18 வருஷம் மத்தியில் ஆட்சி இருந்தோம், ஆனால் ஆளுநர் தேவையில்லைன்னு முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். அந்த பவர் எல்லாம் குறைச்சிக்கலாம், மாநில பட்டியலுக்கு வந்து கல்வியை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ரெக்ரெட் இருக்கா சார்? நம்ம அப்படி ஈஸியாக நினச்சிட்டோம். இந்த இடத்துல இந்த புத்தகம் வந்து தான் இந்தியாவுடைய அரசியல் சட்டம். இந்த சட்டம் வந்து அது ரொம்ப தெளிவாக சொல்லுது. நாட்டோடைய தமிழ்நாடு அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும், சீராய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் அன்னைக்கு சொன்னார். ஒரு படி மேலே போய் அரசியல் சட்டத்திலே ஆர்டிகல் 371 அண்ட் ஆர்டிகல் 13 கொளுத்தினர். அது வந்து சாதியை தாங்குது, பழமையை தாங்குதுன்றார். அரசியல் சட்டத்தை எழுதிய பேராசான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் யாராவது கொளுத்த முன் வந்தால் முதல் அழகாக நான் வருவேன் என்று சொன்னார். காரணம் சாதியை தாங்குதுன்றார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த அரசியல் சட்டம் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சிலருக்கு விரோதமாக இருக்குன்னு சொன்னார். அப்படி பேசி இயக்கங்கள் நாங்கள் இன்னைக்கு நரேந்திர மோடி கையில் ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய செக்குலரிசங்கிற வார்த்தை எடுக்கணும்னு ஆசைப்படுற போது நாங்கள் இந்த அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணும்னு நிற்கிறோம். இந்த அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணும்னு நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசியல் சட்டத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மொழிவழி தேசிய இனங்கள் சார்பாக, மொழிவாரி மாநிலங்கள் சார்பாக அவர்களுடைய மொழியை அங்கீகரிக்கிற மாநில சுயாட்சி என்கிற ஸ்டேட் ஃபெடரலிசம் பேசுகிற, ஸ்டேட் அட்டானமஸில் ஸ்டேட் ஃபெடரலிசம் பேசுகிற குவாசி ஃபெடரல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டுக்குள்ள சில சேஞ்சை கொண்டு வரணும். ஆளுநர் என்கிற பதவியை வந்து கூடாது எங்கள் கருத்துருவாக்கப்பட வேண்டும். எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல்லி ஸ்டேட்டிஸ்டாக இருக்குன்னு விரும்புகிறோம். இது ஒரு ஸ்டேட் நினச்சா பண்ணுறது இல்லை. இல்லை நம்ம ஆட்சி இல்லை நம்ம தயவுல தான் மத்தியில் ஆட்சி மன்னிக்கணும். குறைந்தபட்சம் மினிமம் ப்ரோக்ராமில் எங்களால் முடிந்ததை சரஸ்வதி நகரின்னு பேசாத, நீ வந்து இந்துத்துவ நாடுன்னு சொல்லாத, நீ வந்து இங்கே வந்து சேதுசமுத்திரத்தில் ராமர் வாடம்னு சொல்லாத, நீ இங்கே காஷ்மீர் அதிகாரத்தை குறைக்காத, சில கிராம மினிமம் படம் முடிஞ்சு. ஆனால் எல்லாத்தையுமே காங்கிரஸ் பேர் இயக்கமோ பாஜகவோ எங்களுக்கு கணிச்சாங்கன்னா ஆகலை. ஐடியாலஜிக்கல் இப்போ சிக்கல் இருக்குது. எங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய சிபிஎம்முக்கு ஒரே தோழர்கள் தான். ஆனால் வந்து இடஒதுக்கீடு பொருள் ரீதியாக கொடுக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் எங்களோட அடிநாதம் அது இடஒதுக்கீடு. நாட்டு ரிசர்வேஷன் பாலிசி டு நாட் எக்கனாமிக்கல் பாலிசி, சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு ஒல்லி அவங்க பேச வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அப்படி சொல்லுறது இருக்குது. இது ஒரு டிபேட். இது அரசியல் மாற்றம் வந்து ஒரு நாள் வந்து தெரியல. நாங்கள் பல சாதனை செஞ்சுருக்கோம். காங்கிரஸ் பெரிய இயக்கத்தோடு சண்டையிட்ட காலத்தில் தான், அவரோடு சண்டையிட்டு தான் ஹிந்தி என்கிற மொழி எங்கள் மீது திணிக்காமல், ஹிந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாக நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, தமிழுக்கு தீமை வந்த விடும் தேகம் வந்து லாபம் உண்டுன்னு ஹிந்தி திணிப்பு எதிர்த்தோம். அந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்தனால தான் கம்ஃபர்ட்டாக ஒரு வேர்ல்டு லாங்குவேஜாக இங்கிலீஷ் எங்களுக்கு வந்ததுனால இன்றைக்கி உலகம் முழுக்க தமிழர்கள் போக முடியுது. தேவைப்பட்டால் ஹிந்தி படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க, தேவைப்பட்டால் ஜெர்மன் படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க. அது வேறுங்கிறோம். அப்படி போராடி தான் இருக்கோம். இது போராட்ட களம். ஒரு நீ 18 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, ஃபேஸிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது. ஃபேஸிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற வேண்டிய கனவு எங்களுக்கு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுங்கிற சுப்ரீம் கோர்ட், ஒரு உச்ச நீதிமன்றம், ஒரு கான்ஸ்டியூஷனல் டிபேட்டை மட்டுமே வாதிக்கணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்குது. எங்கள் பேராசான் அண்ணா பேசுகிறார், உச்ச நீதிமன்றம் என்பது அதிகாரத்தை மாநிலத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள். அரசியல் சட்டத்தின் சீராய வருகிற இதாகுது, பூஸ்பமாகுது. அரசியல் சட்டத்தின் சீராய வருகிற போது மட்டுமே நீங்கள் டெல்லியில் வாதிங்கிறாரு. கனவு. அந்த கனவுக்கான விதையை வாய்ப்பு கிடைக்கிற போது போட்டுக்கிட்டே இருக்கோம். 18 மாதம் என்பது குறைந்தபட்ச ஏற்பாடு. ஒரு 1000 ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து ஒரு அரசியல் சட்டத்தை கொண்டு வந்தோம். ஒரு அரசியல் சட்டம் விவாதத்துக்கு வந்து ஒரு 75 ஆண்டு காலத்தில், ஒரு 30 ஆண்டு காலத்தில் போராடி அப்போ தான் ஒரு பார்ட்டிசிபேட்டுக்கு வந்தோம். இப்போவும் சொல்கிறோம், நாளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதமரே வந்தாலும்
ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக இருந்து கொண்டு சில விஷயங்களை கை வைக்கிற போது மெல்ல மெல்லத்தான் கை வைக்க முடியும், உடனடியாக கை வைத்து விட முடியாது. அதற்காக எங்கள் கோரிக்கைகளை ஜனநாயகத்தில் நாங்கள் பேசாமல் இருந்து விட மாட்டோம், பேசிக்கொண்டு தான் இருப்போம். ஓகே, ரொம்ப நன்றி சார், நேரத்தை கொடுத்து கற்றுக்கல பயிர். நன்றி.